உங்களோட வீடியோக்களெல்லாம் தவறாமல் பார்க்குறோம். ஓகே, நிறைய தெளிவு பெறுறோம் ஐயா. இல்லை, மனிதன் ஆன்மீகம்ன்ற பேரில் மனுஷனை குழப்பிட்டாங்க. சரி. எது கடவுள்ன்ற ஒரு தெளிவில்லாத ஜனங்களுக்கு இது கடவுளா அது கடவுளான்ற குழப்பம் உண்டாகி போச்சு. சரி. இதனால் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவு போராட்டம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற நிலை வந்துச்சு. சரி. ஆனால் மனிதன் எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. மனிதனுக்குள்ள இறைவன் இருந்து இயக்குறான் அப்படின்ற உண்மையை உணர்ந்தாங்கன்னா இதெல்லாம் போயிடும். மத சண்டை, ஜாதி சண்டை எல்லாமே போயிடும். சரி. யாரும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. சரி. எல்லாரும் மனித பிறவியே ஒரு அற்புதமான பிறப்பு. அது இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு இந்த ஜாதின்றது இடையில வச்சுக்கிது, இந்த மதம்ன்றது இடையில வச்சுக்கிது. ஆனால் பிறப்புல ஜாதி மதமே கிடையாது. அது குழந்தை, அது மனிதன், அவ்வளோதான். சரி. அதை உணர்ந்தாங்கன்னா இந்த ஜாதி சண்டை மத சண்டைலாம் போயிடும். சரி. இந்த ஜாதி சண்டையால் மத சண்டையால் யாரும் உயரப்படல. தாழ்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான், உயர்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான். சரி. நீ உயர்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 1000 வருஷம் வாழப்போவதில்லை, தாழ்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 5 வயசுல செத்து போவதில்லை. எல்லா மனிதரும் மனிதன்ற நோக்கத்தோடு மனிதனை பார்க்கணும். அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்கக்கூடாது. நீ தாழ்ந்தவனா ஒருத்தனை நினச்சிட்டினா நீ உன்னோட இடத்துல போய் நீ தாழ்ந்தவனா மாறிடுவேன். உன்னை விட உயர்ந்தவன் ஒருத்தர் இருப்பான், அவனாண்ட நீ தாழ்ந்து போயிடுவேன். இப்போ ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு எஸ்எஸ் இருப்பார். சரி. அவருக்கு 1000 தொழிலாளிகள் தாழ்ந்தவங்களா இருப்பாங்க. சரி. ஆனால் அவர் போனார்னா ஒரு ஏடிஎம்ல கிட்ட அவர் தாழ்ந்து நிற்கணும். சரி. இது தொழில்துறையிலே இப்படி இருக்குது. ஆனால் மனித பிறப்பில் அப்படி கிடையாது. மனிதன் இறைவனை எல்லாரும் ஒன்றா தான் படைத்தான். ஆனால் மனிதன் இந்த பிரிவினையை உண்டாக்கிக்கின்னு இது மாதிரி போகிறான். ஆனால் மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான்றத உணர்த்தலை யாரும். சரி. ஆனால் மதங்களையும் ஜாதியையும் பேசி 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 மக்கள் ஒற்றுமையாகிற மக்களை கூட பகையை உண்டாக்கி வெறிய தூண்டி விடுறாங்க. அது இருக்கக்கூடாது. சரி. மனிதன்றவன் அன்போடு வாழக்கூடியவன், மிருகங்கள் மாதிரி கிடையாது. மனிதனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா அறிவாற்றலும் உண்டு, எல்லா செயல்களும் உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் ஒரு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அவனுக்கு போய் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உன்னுடைய பிறப்பில் எப்படி உன் தாய் பெற்றாலோ அப்படித்தான் எல்லா தாயும் பெற்றா. சரி. எந்த வேற்றுமையும் கிடையாது. ஒரு தாயின் தகப்பனை புணர்வு பண்ணாத ஒரு குழந்தை வராது. இந்த நெத்தியில் போந்தது, கண்ணில் போந்தது, மூக்கில் போந்தது, வாயில் போந்தது, வேலை இல்லாத எழுதி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அது 2000 வருஷத்துக்கு முன்ன மனித தொடர்பே இல்லாத போது வேலை வெட்டியில் துண்ணு போட்டு எழுதி வச்சுட்டான். அதையெல்லாம் இப்போ பேசக்கூடாது. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது. அப்போ தாயின் தகப்பனுடைய வம்ச வழியாக தான் ஒரு குழந்தை உருவாகுது. தாயினுடைய கர்ப்பத்தில் தான் குழந்தை உருவாகும். அப்படிப்பட்ட குழந்தை உயர்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார், தாழ்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார். உயர்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான், தாழ்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான். இதில் என்ன வேற்றுமை கிடக்குது? இதை மறந்தால்னா மனிதன்றத நோக்கத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஜாதி மதங்கள் மறைஞ்சிடும், மனித நேயம் வளர்ந்துடும். மனித நேயம் வளர்ந்ததுன்னா அங்கே ஒற்றுமை வளரும். ஒற்றுமை வளர்ந்ததுன்னா அன்பு பெருகிடும். அன்பு பெருகிச்சுன்னா ஆண்டவனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய நோக்கம். இறைவன் படைத்தது இத்தனை பிறவிகளில் இந்த மனிதனை படைத்ததே இறைவன் அடையத்துக்காக. ஆனால் இறைவன் அடையாத மத பிரச்சனையில் போயிடுறாங்க. மதத்தை வழிபடுறவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது சாமி. சரி. கடவுளை வழிபட கற்றுங்க, கடவுளை இதயத்தில் சுமக்க கற்றுங்க. சரிங்க. இறப்பு பிறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம். சரிங்க. அதுக்குள்ள இறைவனை சுமக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல் வழியை காட்டும். சரி. அந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். சரி. இன்னைக்கு ஒரு 2வது தடவையாக இன்னைக்கு 2 உபதேசங்கள் வாங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே 4 உபதேசங்கள் வாங்கிக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவருடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கினார் உங்களாண்ட. இது மாதிரி உலக மக்கள் எத்தனை எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த இன்றைக்கி கூட மலேசியாவிலேருந்து வந்துக்கிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்துக்கிறாங்க. இவ்வளோ நாட்டிலேருந்தும் மாதம் மாதம் வராங்க, மாதம் மாதம் உபதேசங்கள் வாங்குறாங்க. ஆனால் இது வெளிநாட்டில் தீவிரமாக பாடம் பண்ணுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ தீவிரமாக பண்ண மாட்டுறாங்க. ஒரு ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் வருத்தமாக தாங்க. அது இவ்வளோ பேசியோ இவங்களுக்கு புரியலையோ, இல்லை இவங்களுக்கு புரிகிற மாதிரி நமக்கு பேச தெரியலையோன்னு தான் தோணுது எனக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பேச முடியும், எனக்கு தெரியாத பேச முடியாது.
இதை எல்லா மக்களும் எடுத்துக்கணும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்து இன்றைக்கி உபதேசங்கள் வாங்குகிறாங்க. ஒரு ட்ரிப்பு அமெரிக்காவிலேருந்து இங்கே வரணுன்னா கொஞ்சம் 2 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் இங்கேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா பஸ்ஸில் வந்து இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கின்னு போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இதை நல்லா அடையணும் எல்லாரும். அதுதான் எனக்கு குறிக்கோள். இதில் நீங்கள் யாருமே ஜாதியோ மதமோ மனுஷனை மட்டும்தான் பார்க்கணும். ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதத்தையும் பார்க்கக்கூடாது. எத்தனையோ முஸ்லீம் பொம்பளைங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை, ஆனால் உங்கள்கிட்ட வரணும், ஆனால் வர முடியாதுனாங்க. ஏன்னா மத கட்டுப்பாட்டில் மாட்டின்னுக்குறோம். அதையும் மீறி வந்தோம்னா எங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகி போகுது, அதனால் வர முடியலன்னு. கடவுள் வழிபாட்டுக்கு எதுவுமே தடை கிடையாது உலகத்தில். எந்த ஜாதின்றதே கிடையாது. மனம் மட்டும் சீராக போதும். மனத்தினுடைய வழிபாடாக மகான்களுடைய வழிபாடு. அந்த மகான்களுடைய வழிபாட்டால் தான் இறைவன் அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் மகான் ஆகலை, கடவுள் ஆகாதீங்க, நல்ல மனுஷனாகுங்க, வேற்றுமை இல்லாத மனுஷனாகுங்க. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன், உனக்கு கிடைச்சது நீ உன் வசதி இருக்குது. நீ வசதியாக தரலாம், அடுத்து பங்காக கொடுக்க போகிற. நான் வசதிக்காரன் சொல்லி ஒன்றும் கொடுக்க போகிற. உன் வசதி தான் உன்ன வரைக்கும், அவன் ஏழ்மை இருந்தால் அவனை வரைக்கும். நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தால் உன்ன வரைக்கும், அவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் அவனை வரைக்கும். யாருக்கும் பிறப்பால் ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த மனிதனால் ஒரு 10 பைசா எடுத்து போக முடியாது. கோமணம் கூட இல்லாத போய் சேர்றான். இப்படிப்பட்ட உலகத்தில் உண்மையை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்வீங்க. அதுக்காக தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னுக்கிறேன். இதை எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐயாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உபதேசம் வாங்கிக்கிறியா? வாங்கியிருக்கேன். வாங்கினேன், இந்த வருஷத்தில் வந்து இல்லை. இன்னைக்கு உபதேசம் வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்தேன். காரில் வரப்போ வேஸ்ட்டு வந்து இன்னைக்கு பஸ்ஸில் வந்தனால பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டோம். ஏன் பஸ்ஸில் வந்த வேஸ்ட்டு கட்டின அவுத்துட்றாங்களா? சரியாக கட்ட தெரியும். ஏன்பா எங்கே போகிறோமோ நான் பல வீடியோவில் சொல்கிறேன். கோவிலில் போனால் சாமி கிட்ட போனீங்கன்னா நல்ல பக்தனாக இருக்கு. ஒரு குரு கிட்ட போனால் நல்ல சீடனாக இருக்கு. ஒரு மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனாக இருக்கு. தாய் தாப்பங்கிட்ட போனால் நல்ல பிள்ளையா இருக்கும். எங்கே இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலையும் இது மாதிரி வேஷம் கட்டினா பாடம் எங்கே பண்ணுவீங்க? ஏன்னா மனசு மாறல உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆடம்பரத்து மேலேயே போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன இப்போ வேஸ்ட் கட்டி போனால் என்ன பொம்பளை நினச்சிப்பான், வேஸ்ட் கட்டி போனால் எங்கன்னா உருவிக்கு போகுதுன்னு பயத்திலேயே இது மாதிரிலாம் மாட்டின்னு தெரியுது. வேலை வெட்டிக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டு போகலாம். உபதேசம் ஆசிரமத்துக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தால் நீங்கள் சரியாக பாடம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சார், நீங்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லா பாடம் பண்ணுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா பாடம் பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது நல்லா பாடம் பண்ணுறதா இதுலேயே நல்லா பாடம் பண்ணல போல். நான் பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு சந்தேகம் சாமி, இப்போ சைனாவில் வந்து அவின்லேயும் கஞ்சாலையும் இந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஒரு நல்ல தலைவர் மாசத்துக்குள்ளே பிறந்தார், அதனால் மாறிச்சு. அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ கஞ்சா அவின் எல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி நல்ல தலைவர் பிறப்பானா பிறக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இங்கே என்ன இவ்வளோ நேரம் பேசுனேன், என்ன பேசுனேன்னு தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைனாவில் வந்து மக்கள் வந்து அரசராட்சியில் வந்து கஞ்சா அவின் இதெல்லாம் குடிச்சிட்டு அலம்போய் தெரிகிறப்ப ஒரு மாசத்துக்குன்னு ஒரு நல்ல தலைவன் பிறந்தான், அதனால அந்த நாட்டுக்கு மாற்றம் கிடைச்சது. சரி. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்து கவின் அஞ்சா பயங்கரமாக இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி கட்டா எங்கே பார்க்குது பஞ்சம்? கஞ்சா 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 கஞ்சாவா பழக்கம்? ஆமா, அந்த மாதிரி அதிகமாக ஆகி போச்சு. நான் விற்கல. உனக்கு எதுக்கு பின்ன கஞ்சா கதை? அது மாதிரி ஒரு நல்ல அவன் வித்து போறான், அவன் போலீஸ் பிடிச்சுமா போகுது. நீ விற்கல, நீ என்ன செய்ய? எதை கேட்க வந்த? கஞ்சா வித்தனா சாராயம் வித்த எனக்கு என்ன போச்சு? இல்லை சாமி, சைனாவில் வந்து ஒரு நல்ல தலைவன் பிறந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணாரு. அப்படி மாதிரி இந்தியாவில் அது மாதிரி நல்ல தலைவன் பிறந்து அந்த கஞ்சா அது மாதிரி தலைவர் வரணும், வருவார். அப்ப வந்து அந்த கஞ்சா எல்லாம் நிறுத்திடுவாரு. அதுக்குதான் சாமி. அப்ப நீ கூட பிடிக்காத? நான் பிடிக்கிறது இல்லை சாமி. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கஞ்சா கதை? அந்த மாதிரி நிறைய போய் போறான், அவன் சாவறான், உனக்கு என்னத்துக்குப்பா? என்னை சுத்தி நடக்கிறப்ப நீ நல்லா இருக்கிறத வாழ. நான் பல வீடியோக்களை சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்கன்ட்டு. அதான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துக்கிறேன். ஏன்னா நீ ஒண்ணு யோசிக்கல, நீ ஒரே யோசித்துக்கிற. அதனால இந்த வேஷம் எல்லாம் கட்டின்னு வர. இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டு வந்தேன் சாமி. இத்தனை மீதி நாள் அவுத்து போட்டா சுத்தி இருந்தா 2 வருஷம் வர வேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு இன்னும் திட்டு வாங்குறதுக்காக போட்டேன் போல சாமி நான். சரி சரி சரி, ஓகே சார். அங்க அவன் எத்தனை எழுதிக்கிறான்னு பார்த்து. ஐயா, பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பழக்கம், நம்ம இந்த சாதாரணமாக நம்மள எல்லாருக்குமே இருக்கிற பழக்கம்னா தான் செய்த தவறுகளை தான் உரிமையை எடுத்துக்கொள்ளாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக பயத்தில் நிறைய புக்குங்களோ மகான்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம உரிமையை எடுத்துக்கினா தான் நம்ம வாழ்க்கையை நம்மளால சீராக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் முதல் படியாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களே போனாலும் இவங்க தப்பாக போயிட்டு அடுத்தவனை திட்டிட்டு போகிறாங்க. அவங்க செஞ்ச தவிர நம்ம செஞ்ச தவிர நம்மளாலேயே உரிமை எடுத்துக்க முடியாதப்போ நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு தான் உரிமை எடுத்துக்கிறது எப்படிங்க? எப்படி எடுத்துக்கிறது? வாழ்க்கையில் நீ பிறந்த, நீ சுதந்திரமாக இருந்த. ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான்னா, நான் மாயையில் மாட்டிக்கினங்க, மாயை பிடிச்சிக்கிச்சுங்க என்னன்றோம். மாயை எதுவுமே போய் எப்பவுமே இவனை பிடிக்கிறதில்ல, இவன் மாயை தேடி போய் பிடிப்பான். ஒரு ஊராமட்டு பொண்ணை போய் நீ தேடி போனியா, அது தேடி வந்ததா உன்னை? நீ தானே தேடிக்கிட்டு போன. அப்போ மாயை தேடி நீ தான் போய்க்கிற. ரெண்டு பொருள் இணைஞ்ச பிறகு நீ எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. எடுத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்காது, குழப்பங்கள் வந்துடும், சண்டை சச்சரவாயிடும். அதனால் அதுக்கு உறுதுணையாக ஆக்கிக்கணும் உன்னுடைய துணைவியார். உன்னுடைய பயணத்துக்கு அவள் தடையாக இல்லாத மாதிரி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை பக்குவப்படுத்திக்கணும். அவளுடைய பயணத்துக்கு தடையாக இல்லாத நீ பக்குவப்படணும். இப்படி போனால்தான் தெய்வ வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இப்படி போகாமல் தெய்வ வழிபாட்டில் போக முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நீ ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் உன்னால் தியானம் பண்ண முடியாது. இப்போ தியானம் பண்ணனா உன் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும், உன் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும், உன் சூழ்நிலை ஒத்துழைக்கணும். இது எல்லாத்த விட உன் உடல் ஒத்துழைக்கணும். உடல் நல்லா இல்லைன்னா இந்த தியானம் பண்ண முடியாது. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ரெண்டாவது, வேலைக்கு போனால் வேலை செய்த அதோட வந்து தான் கடவுள் வழிபாட்டுக்கு போயிடணும். ஆனால் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, இங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது. இது மாதிரி பல காரணங்களை நீ தவிர்த்துன்னு வரணும். கடவுள் வழிபாட்டில் எவன் ஒருத்தன் உண்மையாக போகணுன்றானோ அவன் வெளி விவகாரத்தெல்லாம் குறைக்கணும். அதனால் ஐம்புலன் அடக்கம் வேணும்னா, இது அடங்கினால்தான் நீ இந்த வழிக்கு போக முடியும். உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கணுமே தவிர உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்துக்குள்ளே போகும்போது தெய்வ வழிபாடு சீராக பண்ண முடியாது. உனக்குள்ளே போகும்போது அதுவே ஒரு ருசியாக மாறிடும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தேனை தொட்டு நக்கிக்கின்னுக்கிறீங்க, அதனுடைய ருசியை சொல்கிறீங்க, இனிப்பாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு. ஆனால் தேனுக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னா ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தெய்வ பக்தியில் ஞானத்தில் விழுந்துட்டிங்கன்னா அதை விவரித்து சொல்ல முடியாத இனிப்பு அது. அந்த இனிப்பை அடையணும்னா அதில் முயற்சிகள் பண்ணி விழணும். சும்மா ஏதோ தொட்டு தொட்டு நக்கிக்கின்னு போதால ஒரு பயணம் கிடையாது. அதனால் விழத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு நாள் முடியும். எப்போ எந்த விஷயமும் ஒரு ஆரம்பம் தான் ஒரு முடிவு உண்டு. ஜனனம் வந்தாச்சு, மரணம் வரப்போகுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பாதத்தில் விழுங்கும். அதுதான் மோட்சம், முக்திக்கு வழிவகுக்குமே தவிர பொண்டாட்டிக்காரில் ஓடுதாலையோ இல்லை கோயிலில் போய் சல்லியில் ஓடுதாலையோ ஒரு பயணம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுங்க. உங்களுக்குள்ளே தான் தெய்வ சக்தியே இருக்குது. உங்களுடைய அருமை, உங்களுடைய சக்தி, உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. ஏதோ உலகமே நிஜம் பண்ணிட்டு. உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர். மனைவியாக வந்து சேர்ந்தா, தாயாக வந்து சேர்ந்தா, தகப்பனாக சேர்ந்தான், அண்ணனாக சேர்ந்தான், தம்பியாக சேர்ந்தான், நண்பர்களாக சேர்ந்தோம். ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சிட போகிறோம். தாயை விட்டு மகன் போகிறான், மகனை விட்டு தாய் போகிறான். எல்லாரும் பிரிய போகிறோம். மனைவி கணவனை விட்டு போகிறா, கணவன் மனைவியை விட்டு போகிறா. ஆனால் இறைவன் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரியான செயலில் நீங்கள் ஈடுபடணும். எந்த நிலையிலையும் இறைவனை மறக்கக்கூடாது, இறைவனை விடக்கூடாது. அந்த மாதிரியான பயணங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, அமைதி தரும் வாழ்க்கை. ஆரவார வாழ்க்கையால் அமைதி கிடைக்காது, துன்பம் தான் கிடைக்கும். அமைதியான வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவை. அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதியை தரும். அதை தேடும். குரு பார்வை பட்டால் எல்லாம் தீரும்ன்றாங்க. குரு பார்வைன்னா எல்லாம் ஏமாத்துறது, ஏமாத்துற விஷயம் பார்த்து. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து பார்த்துட்டு போனால் உங்கள் கஷ்டம்லாம் போயிடுமா? ஊரில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, தெய்வ விஷயத்தில் ஏமாத்தல் வச்சுக்காதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஊர் எடுத்துக்கணும், ஊர் உன்னை புகழணும்னு ஏமாத்தாதீங்க. சரிங்க, அது உனக்கு கேடாக மாறிடும். அது கோபுர வாசல் பார்த்தா புண்ணியம்னா, கோபுரம்னா ஊரில் கட்டிக்கிற கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டுனா உனக்கு புண்ணியம் கிடையாது. அது கொளுத்துக்காரன் கட்டி வச்சது. உன் தலைன்ற கோபுரத்தை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம். அதை பார்க்க பழகுங்க.
சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி. இது ஏதோ இங்கே கேட்டோம், அது அங்கே மறந்து போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன பேசினார் குரு, என்ன சொன்னார், இது பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பலனா, ஏதாவது நன்மையா? அவர் ஏன் மக்களை இவ்வளோ கூட்டி இவ்வளோ சொல்லணும்? இன்றைக்கி உலக மக்கள் இவ்வளோ பெரிய இது பண்ணுறது. இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆன்மீகவாதிங்க வந்தாங்க போனாங்க, அவங்க பேசுனதெல்லாம் மனுஷனுக்கு புரியாமையே போயிடுச்சு. நல்ல ஆன்மீகவாதிங்க நல்ல தத்துவங்களை சொன்னாங்க, ஆனால் அது ஜனத்துக்கு புரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் செயல் வடிவில் போயிடுச்சு. அது யாருக்கு புரியும்? நல்லா படித்தவனுக்கு தான் புரியும், படிக்காத பாமர மக்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி இல்லாமல் போனதால ஜனங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கின்னு இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் மூலியமாகவும் வாய்ப்பேச்சு மூலியமாகவும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டும் யோசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். யோசிக்கலைன்னா நீங்கள் கேட்டதே பயனத்து போகும். அதனால் எல்லாத்தையும் யோசிங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்திங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் புரியும். எது வாழ்க்கை, எது முடிவு, ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்றுக்கும், ஜனனம்னு ஒன்று இப்போது மரணம்னு ஒன்று எல்லாருக்கும், ஞானியாக இருந்தாலும் உண்டு, அஞ்ஞானியாக இருந்தாலும் உண்டு. அப்போ இந்த மரணத்துக்குள்ளே எதை பிடிக்கணும்? இறைவனை பிடிக்கணும். அதனால் சொன்னான் வள்ளுவர், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல. பிறந்தது நீ நிஜம்டா, போக போகிறது நிஜம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இல்லைங்க நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? செத்து தானே ஆகணும். பிறந்தா ஒரு பொருள் உருவாச்சுன்னா அந்த பொருள் அழிஞ்சிடும், அப்போ தான் அடுத்த பொருள் உருவாகும். உலகமே அழிய போகுது இன்னொரு 1500 வருஷத்தில். அதுக்குள்ளே நம்மெல்லாம் இறைவனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் நான் சொல்கிறதோட மட்டும் கேட்டுட்டு போகிறதுல பயன் கிடையாது. உபதேசத்தை ஓயாமல் ஒரு நாளும் தவற விடக்கூடாது. எதை ஒன்றா தவற விடலாம், உபதேசத்தை தவற விடக்கூடாது. அப்படி பாடம் பண்ணும்போது தான் உங்களுக்கு பல அதிசயங்கள். இன்றைக்கி மலேசியாவே டர்ன் அவுட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வர போனுக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள். இந்த இன்றைக்குள்ளே 2 பேர் வந்துக்கிறாங்க, 3 பேர் வந்துக்கிறாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க ஏற்கனவே 4 உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நம்ம கலை வீணாகலைன்னு. ஏன்னா குருமார்கள் ஆகிறது புக்கில் இல்லை, ஆகக்கூடாது. புக்கில் நீ குருமார்கள் ஆனால் நீயும் கெடுவேன், அவன் வந்தவனையும் கெட்டுருவேன். உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும், நீ அனுபவிச்சிருக்கணும். ஒவ்வொரு பாடத்தையும் நீ ஒரு குரு மூலியமாக அனுபவிச்சுக்கணும். இப்போ நம்ம பாடங்கள் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து திருமூலருக்கு வந்து, திருமூலர்கிட்டேருந்து பல கோடி பேருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தது. இது அழிஞ்சிடக்கூடாது. நான் அழிஞ்சிடலாம், நான் மறைஞ்சிடலாம், ஆனால் இந்த கலையை அழிய விடக்கூடாது. அதுதான் நான் பிறந்ததுக்கு பலனே. அதனால் இந்த கலை அழியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ செய்துன்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இந்த மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எது கடவுள் தடுமாற்றத்தில் இருக்குது. உண்மையான கடவுள் உனக்குள்ள இருக்குது, நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்றும் இல்லை. மனிதன் 1000 ஜாதியை வச்சுக்கிறான். ஜாதி எதுக்கு வச்சுக்கணும்? உடலுக்கு வச்சுக்கணும். மூச்சுக்கு என்ன ஜாதி? கடவுள் என்ன ஜாதி? மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜாதி மரணங்குதா, மத மரணங்குதா? சொல்லு. அப்போது இயற்கையோடு இவன் ஒன்றி வாழவே இல்லை, இவன் செயற்கைக்கு போயிட்டான். இயற்கையை பற்றி சொல்லிங்கிறேன் நான். இவ்வளோதான் வித்தியாசம்பா. இதை கேட்டு எல்லாரும் உணர்ந்து நல்வழியில் போங்க, அன்போடு இருங்க. அன்புக்கு மட்டும்தான் எல்லாம் அடிமை. கடவுளே அன்புக்கு தான் அடிமை. ஆரவாரம் அமக்கலம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுளுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அன்போடு இருங்க. யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது. இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பிள்ளை போகிறப்பான், படிப்பான், நல்லா இருப்பான், ஏன்னா ஒரு வேலை வெட்டி செய்யலாம். சுற்றி சுற்றி வந்து சோறு போட்டுனே இருந்தீங்கன்னா நீயே கெட்டு நிற்கிறவனுன்னு அர்த்தம். அது மாதிரி நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செய்யாதீங்க. செய்திங்கன்னா நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் தர்மம். ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயத்த செய்கிறோன்னு சொன்னால், இதை நான் செய்தேன் அதோட மறந்துடணும். அதை பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தர்மம் ஆகாது, கர்மம் ஆகிடும். அந்த மாதிரி வழியில் போங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க. கூட போய் சேருங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம்.